பரிகாரம் சில இடங்களில் நல்லது செய்யும். அந்த நம்பிக்கை வந்து ஏதோ ஒரு வகையில நல்லது செஞ்சிருது. அதையும் அனுபவபூர்வமா தான் பார்க்குறேன். ஆனா, நெறைய செலவு பண்ணணும், அங்கே போணும், இங்கே போணும்னு கிடையவே கிடையாது. அப்படி பண்றதுனால உனக்கு பிரயோஜனமும் இருக்காது. ஆத்மார்த்தமான வழிபாடு நல்லது செய்யும். இதெல்லாம் வந்து என்னமோ எனக்கு தெரியலப்பா. எனக்கு அது தெரியல, விட்டுருப்பா. இப்ப ஜாதகம் பாக்குறாங்க இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் ஜாதகம் பாக்குறாங்க. ஸ்கூலுக்கு இந்த டேட்ல சேரலாமா, இந்த டேட்ல வீடு பார்க்கலாமா, இல்ல இந்த இடத்துல இந்த டேட்ல நம்ம இங்க போலாமா அப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் ஜாதகம் பாக்குறாங்க. உண்மையிலேயே வாழ்க்கைக்கு எதுக்காக நம்ம ஜாதகம் பார்க்கணும்? அதாவதுமா, அதுல எல்லாம் கொஞ்சம் உண்மை இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்னு இல்லை. வசதி கொஞ்சம் வசதி. இப்போ வண்டியில போறோம், ஏசி வண்டியில போனா நல்லதுன்னு சொல்றோம்ல, இது கூட வசதி அது கூட்டத்தான் செய்யும். ஆனா எல்லாத்தோட இன்னும் இருக்குது. சின்ன சின்ன கஷ்டங்களை அதெல்லாம் வந்து நீ பொருட்படுத்தக்கூடாது. தாங்கிக்க தான் வேணும். நானே இங்க வர சில பேர்ட்டெல்லாம் சொல்லுவேன், எதுக்கெடுத்தாலும் ஜோசியம் பார்க்காதாப்பா, முக்கியமான விஷயத்துக்கு ஜோசியம் பாரு, கரெக்டு. எடுத்ததுக்கெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லுவேன். நான் இந்த சந்திராஷ்டமம் அதுக்கெல்லாம் மதிப்பே தரதில்லை. அஷ்டமி நவமி, பட் அஷ்டமி வந்து கொஞ்சம் வேலை செய்யும், திதி வேலை செய்யும். ஆனா அது செய்யற வேலை ரொம்ப சொற்பமா இருக்கிறனால அது கண்டுக்க வேணாம். சந்திராஷ்டமம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒண்ணும் செய்யாது. கொஞ்சம் நம்மளும் யோசிக்கணுமா, கணக்குக்கு ஒத்து வரணும். இப்ப திதி சொன்ன பாகை முறையில வரும். இந்த திதி இத்தனை பாகை, சூரியனுக்கு இதுக்கு இவ்வளவு வித்தியாசம் இருந்துச்சுன்னா தப்பு, இப்படி தான் நல்லதுன்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கு வச்சு நம்ம சொல்றோம். பிரயோகப்படுத்தி பார்க்கும்போது 100க்கு 80 பேருக்கு மேல சரியா இருக்கு. அதனால ஏத்துக்கிறோம். ஆனா இந்த சந்திராஷ்டமத்துக்கு அந்த மாதிரி ஒரு கணக்கே இல்லையே, ராகு காலத்துக்கு இல்லையே, யமகண்டத்துக்கு இல்லையே. அந்த நேரத்துல ஏதாவது செஞ்சா நல்லா இருக்கா, நல்லாவும் இருக்க, அப்ப எப்படி நீ ஒத்துக்குவ? என்னை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு சொல்றேம்மா, கடவுள் இருக்காரா இல்லையானா இருக்காரு. நானே உணர்ந்திருக்கிறேன், இல்லைன்னு அதெல்லாம் தனிப்பட்ட விஷயம். நல்லா உணர்ந்திருக்கிறேன். கடவுள் நம்பிக்கை எனக்கு அற்புதமா உண்டு, அபரிதமா உண்டு. ஆனா கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக என்பதும் உண்மை. தேவையில்லாதெல்லாம் நீ சுமந்துட்டு போக வேணாம். உன் காலத்தை விரையம் பண்ண வேணாம். தன்னெஞ்சறிவது பொய்யற்க. அப்படி ஒருத்தன் வாழ்ந்தான்னா போதும்.